தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சித்தர்கள் தற்காலத்திலும் காட்சி தருகின்றனர் என்பதற்கு மற்றொரு நிகழ்வு. இம்முறை காட்சி கொடுத்தவர் கொங்கணர் சித்தர். கொங்கணர் சித்தர் அருளால் அவர் தவம் செய்த குகைகளுக்கு சென்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு தொடர்ந்து கிடைத்து வருகிறது. முதலில் ஓதியூர், இரண்டாவது வையப்பமலை, தற்போது சங்ககிரி. சங்ககிரியிலிருந்து 6.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேலம்மா வலசு என்ற இடத்திற்கு வர வேண்டும். அங்கிருந்து ஊருக்குள் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூரியமலையில்தான் கொங்கணர் குகை அமைந்துள்ளது. இந்த குகை பயணத்தில் உங்களுக்கு சுவாரஸ்யமான கொங்கணர் வரலாற்றை சொல்கிறேன். இயற்பெயர் சிவபாலன். கொங்கு நாட்டில் இவர் பிறந்தமையால் இவரை கொங்கணர் என்று அழைத்தனர். கோரக்கர் மலைவாகடம் எனும் நூலில் கொங்கணர் காஞ்சன பர்வதம் கொங்கு மலையில் ஆதியில் வாசம் செய்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கொங்கு மலை என்பது தற்போதைய உடுமலை பழனிமலைக்கு இடையே உள்ள மலைப்பகுதியாகும். கொங்கணரின் பெற்றோர் இரும்பை உருக்கி கலங்கள் செய்து கோவில் வாசலில் வைத்து விற்று தம் பிழைப்பை நடத்தி வந்தார்கள். ஏழ்மையான நிலையில் வாழ்ந்தாலும் யோகியர், சாதுக்கள் போன்றோரைக் கண்டால் அவர்களுக்கு வேண்டியவற்றைக் கொடுத்தும் உபச்சாரங்கள் பலவற்றைச் செய்தும் ஏவல் கேட்டும் பண்போடு வாழ்ந்து வந்தனர். இது பற்றி அகத்தியர் பெருமான் தம் பெருநூல் காவியத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொங்கணர் சித்திரை மாதத்து உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சங்கரகுலத்தில் பிறந்தார் என்று போகர் தமது 7000 நூலில் கூறியுள்ளார். கொங்கணர் தம் பெற்றோர் போலவே இரும்பு கலங்களைச் செய்து விற்று பிழைத்து வந்தார். பணம் தேடிச் சேர்த்தார். திருமணமும் செய்து கொண்டார். தம்மை நாடி வரும் அதிதிகள், சாதுக்கள், ரிஷிகள் முதலானோர்க்கு பால், பழம் ஆகியவற்றுடன் அன்னமும் படைத்து உபசரித்தார். வந்த ரிஷிகளுக்கு கொங்கணவர் பசும்பாலினை அருந்தக் கொடுத்தார். அவர்கள் கொங்கணருக்கு மெய்ஞானம் என்னும் பாலை ஊட்டினர். அதனால் அவருள் இருந்த அஞ்ஞானம் அழிந்து மெய்ஞானம் கைவரப் பெற்றார். சித்தர் போகர் இவரை வழிநடத்தினார். அசரீரியாக திருவாவடுதுறை வரும்படி அழைத்தார். அங்கு போகரிடம் நான் அம்பாள் உபாசகன் என்று தொடரும் போதே இடைமறித்த போகர், நீ கொங்கு தேசத்தில் இருந்து வந்தவன் என்பதால் உன்னை நான் கொங்கணா என்றே அழைப்பேன் என்றார். இங்கே 2 குகைகள் உள்ளன. கீழே உள்ள குகையில் கொங்கணர் கற்சிலை நிறுவப்பட்டுள்ளது மற்றும் சுனை உள்ளது. மேலே உள்ள குகையை சிவன் கோவில் எனவும் கீழே உள்ள குகையை கொங்கணர் குகை எனவும் கூறுகின்றனர். முதலில் நாம் மேலே உள்ள குகையில் வணங்கிவிட்டு பின்னர் இங்கு வருவோம். மீண்டும் கொங்கணர் வரலாற்றைக் கூறுகிறேன். அம்பிகையின் பல வடிவங்களை நேரில் தரிசிக்க நீ எண்ணுகிறாய். அது நடக்குமோ நடக்காதோ என கலங்குகிறாய். அதற்காக அஷ்டமாசித்திகளைக் கற்று அவற்றில் ஏதேனும் ஒரு வழி மூலம் அவளை பார்த்து விடத் துடிக்கிறாய். ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. அம்பிகையை நேரில் காண ஒரே வழி தவம். நீ மனிதர்களே இல்லாத இடத்துக்குச் செல். அங்கே அமர்ந்து தவம் செய். இவ்வுலக சஞ்சாரத்தை மறந்துவிடு. அம்பிகை உன்னை காண நேரில் வருவாள் என ஆசியருளினார். போகர் திருமாளிகை தேவரிடம் தீட்சை பெறுமாறு அறிவுறுத்தினார். போகரிடம் பிரியாவிடை பெற்ற கொங்கணர் திருமாளிகை தேவரிடம் சென்றார். கொங்கணருக்கு திருமாளிகை தேவர் இரகசிய சாதனை முறைகள் பலவற்றை உபதேசித்து சமய தீட்சை, நிர்வாண தீட்சை முதலியவற்றையும் அளித்தார். பின்னர் ஓதியூர் மலைக்குச் சென்றார். அனைவரும் அமர்ந்த நிலையிலோ நின்ற நிலையிலோதான் தவம் செய்வர். ஆனால் கொங்கணர் ஒரு மலை உச்சியிலுள்ள பாறையில் படுத்துவிட்டார். படுத்த நிலையிலேயே கண்மூடினார். அப்படியே தவத்தில் ஆழ்ந்து விட்டார். போகர் சொன்னபடியே நடந்தது. அம்பாளின் பல வடிவங்களை அவர் நேரில் கண்டார். அம்பிகையின் வடிவங்களை நேரில் கண்டதன் மூலம் தனது சக்தி அதிகரித்தது போல உணர்ந்த கொங்கணர் தவத்தில் இருந்து எழுந்தார். அந்த சமாதியை மூடியிருந்த பாறை தானாக உருண்டது. அதன் உள்ளிருந்து கௌதம மகரிஷி வெளிப்பட்டார். அவரை கொங்கணர் வணங்கினார். நீ அவசரக்காரனாக இருக்கிறாயே. அம்பிகையின் ஒரு சில வடிவங்களை பார்த்ததுமே உன் சக்தி அதிகரித்து விட்டதாக நீயாகவே கருதிக் கொண்டு தவத்தை கலைத்து விட்டாயே. அம்பிகைக்கு விண்ணிலுள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையை விட அதிகமான வடிவங்கள் உண்டு. அவற்றை பார்க்கும் சந்தர்ப்பத்தை இழந்துவிட்டாய். மீண்டும் தவம் செய். அவற்றை நீ காண்பாய் என்றார். கொங்கணர் மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். ஆனால் அந்த தவம் சில காலமே நீடித்தது. சித்திகளை அடைய வேண்டும் என்ற மன உணர்வு தவத்தை கெடுத்துவிட்டது. ஒரு நாள் மூலிகைகளை தேடி மலைக்காடுகளில் அலைந்து திரிந்தார். அங்குள்ள சிற்றூர் ஒன்றில் கொங்கணவர் ஓர் பரிதாபமான காட்சியைக் கண்டார். மலைவாசிகளான பளிங்கர்கள் வாழும் சிற்றூர் அது. அங்குள்ள இளம் வயதுடைய பளிங்கன் ஒருவன் இறந்து போனதால் அவனது பெற்றோர் மற்றும் சுற்றத்தார் துக்கம் தாழாது கதறி எழுந்தனர். அதைக் கண்டு கொங்கணவர் மிகவும் மனம் வருந்தி உடனே தம் உடம்பை விட்டு நீங்கி உயிரற்ற பளிங்கனின் உடம்பில் புகுந்து அப்பளிங்கனாக உயிர் பெற்று எழுந்தார். இறந்து விட்டான் என்று கருதப்பட்ட பளிங்கன் உயிருடன் எழுந்து விட்டதைக் கண்டு பெற்றோரும் சுற்றமும் வியந்து மகிழ்ந்தனர். அதன் பின் கொங்கணவர் பளிங்கருடன் தாமும் ஒரு பளிங்கராக மலைப்பகுதிகளில் வாழ்ந்து வந்தார். காயசித்தி மூலிகைகளை உண்டு காயசித்தி செய்து கொண்டார். கொங்கணர் அங்கிருந்து புறப்பட்டு தில்லையம்பதியான சிதம்பரத்தை அடைந்தார். இறைவன் ஆகாயமாக எழுந்தருளியிருக்கும் அந்த புண்ணிய பூமியில் அஷ்டமாசித்திகள் வேண்டி யாகம் தொடங்கினார். அப்போது யாக குண்டத்தின் முன்னால் இதற்கு முன்னதாக பார்த்த கௌதமர் தோன்றினார். கொங்கணா, மீண்டும் தவறு செய்கிறாய். சித்திகளை அடைவதால் பலனேதும் இல்லை. அவற்றை பயன்படுத்தினால் நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஆணவமே உன்னுள் வளரும். தவமே இறைவனை அடைய உயர்ந்த பாதை. தவம் என்றால்
கண்மூடி ஓரிடத்தில் அமர்வது என பலரும் தவறாக பொருள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். தவத்தின் உண்மைப் பொருளை நீ தெரிந்து கொள்ள சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், காத்திரு என சொல்லிவிட்டு மறைந்தார். தவத்தின் பொருள் உணர்வதற்கான காலமும் வந்தது. ஒரு முறை தவத்தில் அமர்ந்திருந்த கொங்கணர் மீது உயரே பறந்து கொண்டிருந்த கொக்கு ஒன்று எச்சம் போட்டது. தவம் கலைந்த கோபத்துடன் அவர் கொக்கை நோக்கி பார்த்தார். அவரது பார்வையின் தீட்சண்யம் தாழாமல் கொக்கு சாம்பலாகி உதிர்ந்துவிட்டது. இப்போது நாம் சிவன் கோவில் எனப்படும் குகையின் உள்ளே செல்கிறோம். வெளிச்சம் குறைவாக இருக்கும் என்பதால் உங்கள் மொபைலின் பிரைட்னஸை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உள்ளே வௌவால்களும் உள்ளன. மேலே உள்ள இந்த குகையில் சிவலிங்கம் உள்ளது. இங்கு போதிய வெளிச்சம் இல்லாததால் போனில் உள்ள டார்ச் லைட் உதவியுடன் படமாக்கப்பட்டது. நீங்கள் வீடியோ பார்க்கும் போதும் சுற்றுப்புற வெளிச்சம் குறைவாக உள்ள இடங்களில் பார்த்தால்தான் வீடியோ தெளிவாக தெரியும். மிக குறுகலான ஒருவர் மட்டுமே அமரக்கூடிய அளவிலான குகை. அங்கு தரிசனம் செய்த போது எடுக்கப்பட்ட வீடியோ மற்றும் போட்டோக்களில் பாறையில் சித்தர் தவத்தில் இருப்பது போன்ற உருவம் பதிவாகியுள்ளது. ஜடாமுடி, கழுத்தில் மாலை, பத்மாசனத்தில் அமர்ந்துள்ள அமைப்பு, நெற்றியில் சந்தனம் ஆகியவை தெளிவாக தெரிகிறது. இதற்கு முன்னரும் சிலர் இந்த குகையில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளனர். அந்த வீடியோக்களையும் ஒப்பிட்டுப் பார்த்து அதில் இது போன்ற சித்தர் உருவம் இல்லை என்பதை உறுதி செய்த பிறகே வெளியிடுகிறேன். போட்டோக்களும் இணைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கொங்கணர் வரலாற்றைத் தொடர்கிறேன். தான் தியானம் செய்யும் போது யாராவது தனக்கு இடைஞ்சல் செய்தால் அவர்களுக்கும் இதே நிலைதான் என கர்வம் கொண்டார். ஒருநாள் அவர் திருவள்ளுவரின் இல்லத்துக்கு யாசகம் கேட்டுச் சென்றார். அப்போது வாசுகி தனது கணவருக்கான சேவையில் இருந்தாள். தன் கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை முடித்த பின் அவள் கொங்கணருக்கு உணவை எடுத்து வர தாமதமானது. கடும்பசியுடன் இருந்த கொங்கணர் கடுங்கோபம் கொண்டு அப்பெண்ணை சினந்து பார்த்தார். ஆனால் அப்பெண்ணோ என்னை கொக்கென்று நினைத்தீரோ கொங்கணரே என்று கேட்டவாறே சென்று விட்டார். கொக்கு எரித்ததும் என் பெயரும் இவருக்கு எவ்வாறு தெரிந்தது என்ற குழப்பத்தில் அவர் வரும்பொழுது வழியில், ஐயா, கொக்கை எரித்த கொங்கணரே, வாசுகி அம்மையார் நலமாக உள்ளாரா என்றவாறு ஒருவர் எதிர்பட்டார். கொங்கணருக்கு குழப்பம் அதிகமானது. அவரிடம் கொங்கணர் தம்மை பற்றிய விவரங்கள் எவ்வாறு தெரிந்தது என வினவினார். ஐயனை, வாசுகி அம்மையார் கணவரிடம் பக்தி கொண்டவர். கணவருக்கு சேவை செய்வதே உயரிய தவமாக நினைக்கிறார். நான் தர்மவியாதன். என்னை பெற்றவர்களுக்கு சேவை செய்வதையே உயரிய தவமாக நினைக்கிறேன். அந்த தவப்பதனால் முக்காலமும் உணரும் சக்தி எங்களுக்கு இயற்கையாகவே வந்திருக்க வேண்டும் என கருதுகிறேன். அதனாலேயே உண்மை எளிதில் அடையாளம் காண முடிந்தது என்றான். ஒவ்வொரு மனிதனும் அவனவன் கடமையைச் செய்வதே தவத்திற்கு சமமானது என்பது கொங்கணருக்கு உணர்ந்தது. மந்திரங்கள், தந்திரங்கள் நிலையானது அல்ல, சிவனை தொழுவதே முக்கியம் என்று முடிவெடுத்து மீண்டும் ஓதிமலை சென்று கடும் தவம் இருந்தார். 800 ஆண்டுகள் தொடர்ந்து கொங்கணவர் ஓதியூர் மாமலையிலே கடும் தவம் இருந்தார். இங்கே கீழே உள்ள குகையில் விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், பெருமாள், கன்னிமார் சிலைகளைத் தொடர்ந்து கொங்கணர் சித்தரின் மண் சிலை உள்ளது. அடுத்து கொங்கணர் சித்தரின் கற்சிலையும் பாலாம்பிகை சிலையும் உள்ளது. இந்த இரு கற்சிலைக்கு மேல் சித்தரின் யோகமுத்திரை பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சிலைகளுக்கு வலது புறமாக பாதாளத்தில் ஒரு குகை உள்ளது. சுமார் 200 மீட்டர் தொலைவுக்கு செல்லும் இக்குகையிலும் சித்தர் தவம் மேற்கொண்டார். இந்த குகையின் அடியில் சற்று தொலைவில் பாதாளத்தில் பாலி என்று அந்த பகுதி மக்கள் அழைக்கும் சுனையும் உள்ளது. தற்போது இந்த சுனைப்பகுதியில் பாம்பு நடமாட்டம் உள்ளதால் சிறப்பு பூஜை நடைபெறும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் மட்டும் அங்கு சென்று தீர்த்தம் எடுத்து வந்து சித்தருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த சுனை நீர்தான் பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. கொங்கணர் செல்வத்தின் அம்சம். பிற சித்தர்கள் இவரை பற்றி குறிப்பிடும்போது பொற்கொங்கணர் என்றே குறிப்பிடுகின்றனர்.